Career Plus YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் போர்டு. ஸோ இப்போ அதோட மாடல் இந்த ஹெச்பி, டெல், இந்த லெனோவோ இப்படியெல்லாம் இருக்கும். பட் ஒரு மதர் போர்டு, ஒரு லேப்டாப் மதர் போர்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது யார்? ஸோ அந்த மேனுஃபேக்சரிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அண்டு அந்த மேனுஃபேக்சரர்ஸ் எதுக்காக பார்க்கணும். ஸோ இதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த போர்டில் இப்போ நான் பயன்பெற்ற இடத்துல ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா இந்த போர்டை மேனுஃபேக்சரிங் பண்ண மேனுஃபேக்சரர் யார் அப்படின்றதுக்காக தான். ஸோ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். அண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு மேனுஃபேக்சரர் பேஸ் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் போர்டுடைய சர்க்கியூட்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதனால தான் நாம் இந்த மேனுஃபேக்சரர்ஸ் யார் யாருன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா DA0 BLJ MB6C0 ரிவிஷன் C அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மாடல் அப்படின்னு BLJ அப்படின்னு ராம்ஸ்டார் பக்கத்துலையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த BLJன்றது இந்த DA0 அப்படின்றதுக்கு அடுத்து கண்டினியூஸாக வரக்கூடிய 3 லெட்டர். இந்த DA0 அல்லது DA அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா குவாண்டா அப்படின்ற மேனுஃபேக்சரர்ஸுடைய மதர் போர்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ குவாண்டா மதர் போர்டு. ஸோ இப்போது இந்த மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சர்க்கியூட் இதுக்காக தான். ஸோ இப்போது நான் வேறு ஒரு போர்டு எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு லெனோவோ போர்டு. பட் இந்த போர்டை மேனுஃபேக்சரிங் பண்ண மேனுஃபேக்சரர்ஸ் ஸோ அந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சீரியல் நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக 3 லைன்ஸில் இருக்கும். ஸோ அந்த மேட் இன் சைனாவை நாம் இது பண்ணல, பட் அது தவிர்த்து இப்போ 3 லைன்ஸில் இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக இப்போ சொல்லணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இந்த 3 லைன்ஸில் 3rd லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்டோடைய மேனுஃபேக்சரிங் டேட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு மேனுஃபேக்சரிங் டேட் மென்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பல் கம்பெனியோடைய ரூல்ஸில் இருக்கும். ஸோ காம்பல் மதர் போர்டு இதில் இந்த LA அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ LAக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் இருக்கும். அதே மாதிரி LS அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது காம்பல் மதர் போர்டு. ஸோ அடுத்த போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது ஒரு ஏசர் மதர் போர்டு. ஸோ இப்போ இந்த மதர் போர்டில் இப்போ பார்த்தாங்க உடனேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வந்திருந்தாலே அது வந்து என்ன அப்படின்னா விஸ்டான் மதர் போர்டு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த பர்டிகுலர் ஸோ போர்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் பாக்ஸ் வந்துடும். இங்கேயும் 3 லைன்ஸில் தான் இருக்கும். இதில் கண்டிப்பாக ஒரு லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சில லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு கடைசியாக MB அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. ஸோ கேபிட்டல் M கேபிட்டல் B மெயின் போர்டு அப்படின்றதுக்காக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு லைனில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக நம்பர்ஸ் இருக்கும். அதாவது 5 டிஜிட் நம்பர் ஃபாலோ பை ஒரு ஹைஃபன் ஒரு நம்பர் இருக்கும். அண்டு கண்டிப்பாக ஒரு லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி 48 அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக
47, 35 இந்த மாதிரி கூட நம்பர்ஸ் வரும். பட் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 டிஜிட் நம்பர், அடுத்து ஒரு டாட் வச்சுட்டு அடுத்து பேலன்ஸ் நம்பர்ஸ் இப்படி இருக்கும், ஒரு சீரியல் நம்பர் மாதிரி. ஸோ இது விஸ்டான் மதர் போர்டு. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போது இதுவும் ஒரு ஹெச்பி போர்டு தான். ஸோ இதில் சீரியல் நம்பர் பேக் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸருக்கு மேல் பக்கத்தில் ரேம் ஸ்லாட்டுக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லைனில் தான் இருக்கும், லைக் குவாண்டா போர்டு மாதிரி. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் நல்லா தெளிவாக தெரியும், 6050A. ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்டெக் அப்படின்னு சொல்கிற மேனுஃபேக்சரோடது. ஸோ 6050A இந்த நம்பரில் தான் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா இன்வென்டெக் மதர் போர்டும் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு கீழே காப்பிரைட், அதாவது இப்போ ஹெச்பி போர்டில் எல்லாமே இந்த காப்பிரைட்டுன்றது ஒரு விஷயம் இருக்கும். அதுலேயும் ஹேவ்லெட் பேக்கர்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி அப்படின்றது இருக்கும். ஸோ ஹெச்பி போர்டுன்றதையும் நான் என்ன பண்ணலாம், போர்ட்லேருந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் இப்போ நம்ம பார்க்குற மேனுஃபேக்சரர்ஸ் இந்த 6050 என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ சிங்கிள் லைனில் தான் எனக்கு அந்த சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற மேனுஃபேக்சரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆசஸ். பட் ஆசஸ் அப்படின்னு என்ன ஆகாது அப்படின்னா தனியாக நமக்கு சொல்ல மாட்டாங்க, போர்டுலையும் ஆசஸ்னு பிரிண்ட் ஆகிருக்காது. ஒருவேளை ஆசஸ் லேப்டாப் வந்து ஆசஸ்ன்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா பெகட்ரான் மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் இப்போ ப்ராசஸருக்கு கீழே தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேக் சைடில். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெகட்ரான் அல்லது ஆசஸ் மதர் போர்டுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இருக்க ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மாடலுக்கு ரிலேட்டடான ஒரு நேம் வந்துடும். அதுக்கப்புறம் மெயின் போர்டு. ஸோ பொதுவாக எல்லாத்துலேயும் MB அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பெகட்ரானில் மட்டும்தான் மெயின் போர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பொதுவாக எல்லா இடத்துலையுமே மேட் இன் சைனா, மேட் இன் தைவான் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் மட்டும்தான் அந்த PCBன்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆசஸ் ஆர் பெகட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு மேனுஃபேக்சரர் பேஸ் பண்ணியும் எனக்கு போர்டில் இருக்கக்கூடிய அந்த சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுக்காக தான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மேனுஃபேக்சரர்ஸ் பார்க்குறோம், வேறு எந்த ரீசனுக்காகவும் கிடையாது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சாம்சங் மதர் போர்டு. ஸோ சாம்சங் லேப்டாப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாம்சங் லேப்டாப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு நேரம் பார்த்ததில் ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சீரியல் நம்பரில் இருக்கும். ஆனால் இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சீரியல் நம்பரில் மட்டும் இல்லை, ஒரு சிம்பிளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சாம்சங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிடுறேன், தெளிவாகவே வச்சு காட்டுறேன். இந்த இடத்துல தான் அந்த சிம்பிள் இருக்கு. ஸோ அதை நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி நல்லா தெளிவாகவே காட்டுறேன். ஸோ இப்போது அதில் இருக்கிறது வந்து
ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிளியராக கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல தெரிகிற இந்த சிம்பிள் இது ஆக்சுவலாக சாம்சங் உடைய சிம்பிள். நீங்கள் சாம்சங் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, சாம்சங் மேனுஃபேக்சரிங் பண்ணுற எந்த இதுலைனாலும் சரி, அதோட சீரியல் நம்பர் அப்படின்றத விட இந்த பர்டிகுலர் சிம்பிளை வச்சே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை சாம்சங் போர்டுன்றதை என்ன பண்ணலாம்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா, ஸோ இப்போ இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. BA41 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறது, இது வந்து சேம் பேட்டர்ன் BA41 தான் இருக்கும். பட் அதுக்கு அடுத்து இருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போர்டுக்கும் டிஃபர் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா BA41 01 76 அது வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அடுத்து 1A 2A 3A 4A அப்படின்னு என்ன பண்ணியிருக்குன்னா மாறிருக்கு. இதில் பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த தேர்டில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த பர்டிகுலர் மாடலில் தான் இப்போ இந்த போர்டு இருக்கும்னு. ஸோ மொத்தம் இதே மாடல் போர்டு 4 வெரைட்டிஸில் இருக்குது அப்படின்றது தான் இவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ ஒவ்வொரு போர்டுலையுமே ஒவ்வொரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும் சர்க்கியூட்ஸில். பட் மோரார்லெஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ இது BA41 அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது சாம்சங் போர்டு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சிம்பிளும் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோனி போர்டு. ஸோ சோனி மேனுஃபேக்சரிங் அப்படின்றப்போ சோனி அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா போர்டில் பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சோனின்ற வேர்டு இருக்கும். அப்படி ஒரு வேளை சோனின்ற வேர்டு இல்லை அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா MBX 147 அப்படின்னு இருக்கும். இதில் அந்த 147ன்ற நம்பர் வேணா MBX, இந்த கேபிட்டல் MBX அப்படின்னு வந்துட்டாலே அது என்ன அப்படின்னா சோனி போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த சோனி போர்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சோனி அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. சோனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோனிக்கு மட்டும் பிராண்ட் இது பண்ணுறது கிடையாது. ஸோ முன்னாடி கூட இருந்து அந்த HCL, விப்ரோ இந்த மாதிரி இருக்கும் போர்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நாம் நிறையா மேனுஃபேக்சரர்ஸ் பார்த்தோம். அந்த வகையில் இப்போது லாஸ்ட்டாக ஒரு மேனுஃபேக்சரர், ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக்ஸ்கான் அப்படின்ற ஒரு பிராண்ட் மேனுஃபேக்சரர். ஸோ ஃபாக்ஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுற லேப்டாப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸ்கான் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் வருது. பட் எனக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ், ஈவன் நமக்கு நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸில் எல்லாம் ரிலீஸ் ஆகிற லேப்டாப்ஸில் ஃபாக்ஸ்கான் பிராண்டும் என்ன ஆகுது அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி நிறைய லேப்டாப் போர்டு வருது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது தான் அந்த பர்டிகுலர் சீரியல் நம்பர். இதில் இந்த இப்போது காட்டிக்கிட்டு அந்த எட்வர்ட்ஸ்ன்னு போட்டிருக்கிறது வந்து போர்டுக்கு போர்டு சேஞ்ச் ஆகும். பட் அதுக்கு அடுத்து கீழே இருக்க இந்த இதில் ஸோ கேபிட்டல் MP _ கேபிட்டல் MB _ V2 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக்ஸ்கான் அப்படின்றதுல அவங்க சீரியல் நம்பரில் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இப்போது டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூட காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ அந்த MP MB V2 அப்படின்றது ஸோ அந்த லைட்டிங் இதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ இப்போ டோட்டலாக இந்த இதோட சேர்த்து ஒரு 8 டிஃபரண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் பார்த்துருப்போம். இந்த 8 மேனுஃபேக்சரர்ஸ் தான் போர்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த 8 மேனுஃபேக்சரர்ஸ் எனக்கு ஃப்ரண்ட்லைன் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் போர்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க இவங்க தான். இதே மாதிரி செகண்ட் லைன் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அதில் என்ன ஒரு விஷயம்னா, அவங்களுடைய சர்க்கியூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் சொன்ன எல்லாத்துலேயுமே ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்கும்னு சொன்னோம். ஆனால் அந்த செகண்ட் லைன் மேனுஃபேக்சரர்ஸில் என்ன இருக்காது அப்படின்னா, நாம் சொல்கிற இந்த ஒரு பேட்டர்ன்ஸ் அது எதுவுமே என்ன பண்ணாது அப்படின்னா இருக்காது. ஸோ சர்க்கியூட் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அன்கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும் அந்த செகண்ட் லைன் மேனுஃபேக்சரர்ஸ். பட் மேக்ஸிமம் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் 80% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் லைன் போர்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மேனுஃபேக்சரர்ஸை பற்றி பார்க்குறோம். ஓகே, ஸோ ஒரு லேப்டாப் போர்டில் அந்த போர்டை மேனுஃபேக்சரிங் பண்ணது யார், அவங்களோட டீட்டெயில்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றது இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் பற்றின உங்களுடைய சஜஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.